Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு தான் first time நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ், ஆர்ட் வீடியோஸ், பேக்கிங் வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம்க்கு பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் தக்காளி வேணுங்க. இதுதான் இதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 250 to 300 grams ஆஃப் பன்னீர் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரஃப்பாக வெங்காயமும் தக்காளியும் சாப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்டட் பட்டர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சால்ட் ஆட் பண்ணும் போது அதோட அளவை கம்மி பண்ணிக்கணுங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். ஆனியன் இதை ஒரு 2 minutes போல் லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா 10 to 12 கேஷ்யூ நட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. 10 to 12 ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஒரு 20% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியும் ஒரு 20% குக் ஆனால் போதுங்க. ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் சாகி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ரூம் டெம்பரேச்சரில் விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை பார்த்திங்கன்னா நம்ம வடித்து எடுத்துக்கணுங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஓகே அப்படின்னா இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு 150 ml அந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் கண்டிப்பாக ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேண்டாம், இது டைம் கன்சியூமிங்காக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வடிகட்டாமல் டைரெக்டாக அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது இன்னொரு பேன் எடுத்து இதில் ஒரு 1 tablespoon ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ண உடனே ஃப்ளேம் இது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க குக் பண்ணணும். இல்லாட்டி சீக்கிரமாக பட்டர் பர்ன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1 tablespoon காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் சில்லி பவுடர் கருகிடும். ஸோ ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா திக்கன் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சில்லி பவுடர் ஃபுல்லாக ப்ராப்பராக அழகாக மிக்ஸ் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி கட்டியாலாம் தெரியாது. இந்த மாதிரி அழகாக மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி வேணும், கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஒரு 50 ml போல் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கவர் பண்ணி ஒரு 5 minutesக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 5 to 8 minutes கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது கரம் மசாலா 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அகெயின் திரும்பவும் கவர் பண்ணி குக் பண்ணணுங்க. ஏன்னா ஆனியனும் சரி தக்காளியும் சரி நம்ம ஒரு 20% போல் தான் குக் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா குக் ஆகி கொஞ்சம் திக்கன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை கவர் பண்ணி நல்லா குக் பண்ணணுங்க. ஸோ கிரேவி ஓரளவுக்கு திக்கன் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப்பு பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேங்க. அரவுண்ட் 300 grams ஆஃப் பன்னீர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேம் குறைச்சிருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பியும் ஒரு 5 minutes போல் கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். ஸோ பன்னீர் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இது 1 tablespoon போல் ஆட் பண்ணணுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே உங்களுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குங்க. ஸோ க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட்லி உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடும். ஸோ 1/4 கப் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீமை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமும் லோ ஃப்ளேமில் வச்சு
இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வேணும்னா சுகர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணலாம் அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஏலக்காவும் ஆட் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஃபியூ திங்ஸ் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைஸ் லெவலுங்க. ஸ்பைஸ் லெவல் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சால்டட் பட்டர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போட வேண்டிய சால்ட்டு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சுகர் கிளாஸில் ஆட் பண்ணுறதும் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு குட்டி லைக் போடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ், பேக்கிங் வீடியோஸ், ஆர்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.